ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை ஓரிரு வாழ்த்துகிறேன். இதனால் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 2 நாளாகமம் 14 அதிகாரம் 11 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான அந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்றான். ஆசா என்கிற ராஜா தனக்கு விரோதமாய் யுத்தத்திற்கு கூடியிருக்கிற சத்துருக்கள் எல்லாவற்றையும் பார்த்து, அந்த நேரத்தில் இப்படிலாம் பண்றாங்களா, நான் நல்லா என் வேலை பார்த்துட்டு இருந்தேன், என் தேசத்தை ஆண்டுட்டு இருந்தேன், இப்படிதான் இருந்தேன், இவங்கெல்லாம் வராங்க புலம்பல. யுத்தத்துக்கு வந்த அந்த சூழ்நிலையில ஆண்டவரை பார்த்து பேசுறார். ஆண்டவருடைய ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். ஆண்டவரே, பலன் உள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்யறது உமக்கு லேசான காரியம். நம்முடைய ஆண்டவர் உதவி செய்கிற ஆண்டவர். உபத்திரவங்கள் இருக்கத்தான் செய்யும், பாடுகள் இருக்கத்தான் செய்யும், பிசாசின் போராட்டங்கள் இருக்கத்தான் செய்யும், பலவீனங்கள் சரீரத்துக்கு வரத்தான் செய்யும், போகிற வழிகள் ஆபத்துகளும் இருக்கத்தான் செய்யும், என் விபத்துகள் கூட நடக்கத்தான் செய்யும். அவைகளை குறை சொல்லி இருப்பதை காட்டிலும் அந்த சூழ்நிலையில் நம்மை நடத்த வல்லவராய் உதவி செய்ய நமக்கு எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிற ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று இந்த வார்த்தைகள் சொல்லுகிறது. நாம் என்ன பண்ணுகிறோம்? சூழ்நிலைகளை குறை சொல்லிக் கொண்டு இருப்போம். சிலர் பிசாசை குறை சொல்லிட்டே இருப்பாங்க. பிசாசு என்ன போராட்டத்தை கொண்டு போறது, என்ன பிரச்சனை கொண்டு வருது என்று சொல்லி அப்படியே புலம்பிக் கொண்டுதான் இருப்பார்கள். அவனுடைய வேலை அதுதானே, அவன் அதைத்தானே செய்து கொண்டிருப்பான். ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவரிடத்திலிருந்து ஒத்தாசையை நாம் பெற்றுக் கொள்ளும்படி அவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஆண்டவருக்கு எதை செய்ய வேண்டுமானாலும் லேசான காரியம். பலன் உள்ளவனுக்கு உதவி செய்யறது அவருக்கு லேசான காரியம். பலனே இல்ல, ஒண்ணுமே முடியலையா, இவனை வச்சு என்ன செய்ய முடியும் மனுக்குள்ளம் சொல்லும் மனிதர்கள் சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் அவனுக்கும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம்தான். ஆசா ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார், பலப்படுத்துகிறார், அந்த யுத்தத்தில் ஜெயத்தையும் கொடுக்கிறார். ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை விவசாயி, அவருக்கு தோட்டமா அங்கு விதைத்து அறுவடை செய்து அதன் மூலமாய் கிடைக்கிற தானியங்கள் வருமானங்கள் தான் வாழ்வாதாரம். தொடர்ந்து செய்யும் பொழுதும் அந்த பகுதியில் நிறைய பிரச்சனைகள். குறிப்பிட்ட ஒரு கும்பல் வந்து, அந்த மாஃபியா கும்பல் மாதிரி வந்து அந்த அறுவடை டைம்ல எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிருவாங்க, அல்லது ஏதாவது தீ கொளுத்திட்டு போயிருவாங்க. இதுதான் பிரச்சனை. இதனால அந்த பகுதியில் அந்த விவசாயங்கள் கொஞ்சம் தடைப்பட்டுருச்சு. நிறைய பேர் எதுக்கு பிரச்சனை, அவங்கள நம்மளை ஏத்து நிக்க நமக்கு திராணி கிடையாது, பலன் கிடையாது, நம்ம வேற ஏதாவது பண்ணுட்டு மாற்று வழிகளை கையாள ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த விவசாயிக்கு வேற வழியே கிடையாது, என்ன செய்வதுன்னு சொல்லி இவர் ஆண்டவரை சார்ந்து கொஞ்சம் வேர்க்கடல் அவர் போட்டிருக்கிறாரு. இதை நான் அறுவடை செய்யணும், ஆனா நான் கடைசியில் அதை நெருங்கும் பொழுது அவங்க எல்லாத்தையும் வாரிக்கொண்டு போயிட்டா நான் இப்போ பட்ட பாடுகள் பிரயாசம் எல்லாம் வீணா போயிருமே. உமக்கு இந்த காரியத்துல உதவி செய்யறது லேசான காரியம். எனக்கு பாதுகாப்புக்கு வைக்க பெரிய ஒரு கூட்டத்தை ரெடி பண்ணி அவங்களை எதிர்த்து நிக்க எனக்கு திராணி கிடையாது, பலன் கிடையாது, ஆள் பலமும் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி ஒரு ஜெபித்து விட்டு அந்த காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறார். இன்னும் ஒரு 2-3 நாள்ல அந்த வேர்க்கடலையை பிரித்து எடுக்க வேண்டும். அந்த செடிகளை பிடுங்கி அந்த கடலையை பிரித்து எடுத்து பயன்படுத்த வேண்டும். இவருக்குள்ளூருக்கு ஒரு பயம் இருந்தது. ஆனாலும் அதற்கு காவல் காத்து அவர்களை தடுத்து நிறுத்த முடியாது. போய் அந்த பகுதியை சுற்றி நடந்து ஜெபம் பண்ணிட்டு வந்துருவாராம். சாயங்கால நேரத்துல, ஆண்டவரே, இரவு நேரத்துல தான் அந்த கொள்ளை கூட்டம் வரும், இதை பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு இவர் அடுத்த நாள் காலையில வந்து அப்படியே படபடப்போடு பார்க்கும்போது இருக்குது, எதுவும் நடக்கலன்னு ரொம்ப சந்தோஷப்படுவாரு. இன்னும் 2 நாள் தான் ஆண்டவரே இருக்குது, உதவி செய்யுங்கன்னு சொல்லி திருப்பி உதவி கேட்பாரு. ஜெபம் பண்ணி அதே மாதிரி நடந்து சுற்றி நடந்து ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துருவாரு. அடுத்த நாள் ஆட்களை கூப்பிட்டு வந்து பிரித்து எடுத்து மூட்டைகளை கட்டி எடுத்துட்டு போயிட்டாரு. அதே மாதிரி அந்த இரவு என்ன பண்ணிருக்காங்க, அந்த கொள்ளை கூட்டம் வந்திருக்குது. வந்து பார்த்தா அந்த வயலுக்குள்ள வந்து பார்த்தா எல்லாமே கடலை எல்லாம் பிரித்து எடுக்கப்பட்டு ஒண்ணு இல்லாம போயிருக்கும் போது அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. 2 நாள் வந்தோம், உள்ள நுழைய முடியல, சுற்றி ஒரு காம்பவுண்ட் மாதிரி இருந்துச்சு. 3ஆவது நாள் வந்தோம், உள்ள வந்துட்டான எல்லாம் சொல்லி குழப்பத்துல பகல வந்து ஒருத்தன் கேட்டிருக்கிறான், ஐயா உங்க தோட்டத்தை சுற்றி காம்பவுண்ட் வால் மாதிரி ஒண்ணு பார்த்தோமா, நைட்டு கட்டி இருந்தீங்களா, இன்னைக்கு நேற்று வரும்போது எதுவுமே இல்லைன்னு சொல்லி அவருக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க யாரு என்னன்னு சொல்லும் போதுதான் சொன்னாங்களா, நாங்க இந்த மாதிரி எங்க கூட்டமே இந்த மாதிரி கொள்ளையடிச்சிட்டு போற கூட்டம் தான், ஆனா உங்களுக்கு வேர்க்கடலை எடுத்துட்டு போக வரும்போது உள்ள நுழைய முடியாதபடி ஒரு பதில் இருந்துச்சு. 2 நாள் பார்த்தோம், 2 நாள் இருந்துச்சு, திரும்பி போயிட்டோம். நேற்று வந்தா நம்ம அந்த மதிலே காணோம், எங்க காணாம போச்சு. அதே மாதிரி உள்ள எந்த செடியுமே எல்லாமே காணாம போயிருக்கேன்னும் போதுதான் இவர் நடந்ததை அறிந்து கொண்டாராம். என் ஆண்டவர்கிட்ட உதவி கேட்டேன், நான் மதிலும் கெட்டல, காம்பவுண்டும் கெட்டல, அது ஆண்டவர் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரு. நேற்று தினத்துல எல்லாத்தையும் எடுத்தும் போது அதுல இருந்து அவன் சொன்னானா, உங்க ஆண்டவர் அவ்வளவு பெரியவரா, எங்கள் ஆண்டவர் அவ்வளவு பெரியவர், அவருக்கு எல்லாம் இது லேசான காரியம் உங்க கைக்கு தப்பு வைக்கன்னு சொல்லி அன்னையிலிருந்து அந்த மனிதன் அந்த தொழிலை விட்டு திருந்திட்டானா. யோசித்து பாருங்க,
அநேக நேரத்துல நம்ம யோசிக்கிறோம், இது எப்படி ஆகும், இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் முடியுமா, இப்படிதான் சூழ்நிலையை பார்த்து, எதிரிகளை பார்த்து, பிரச்சனைகளை பார்த்து, பலவீனங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் பேசுறத நிறுத்தி ஓரம் கட்டிட்டு, எது எப்படி இருந்தாலும் அந்த சூழ்நிலையில, அந்த நேரத்துல எனக்கு ஒத்தாசை அனுப்ப உதவி செய்ய ஆண்டவர் வல்லவரா இருக்கிறான்னு பாருங்களேன். நிச்சயமாக உங்க சூழ்நிலை தலைகீழாய் மாறும். என் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து கொடுத்து எல்லாவற்றிலும் மகிமைப்படுவார். கரத்துல கொடுப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த புதிய நாள் காலை நேரத்தில் உடைய சமூகத்துல வந்து உடைய முகத்தை பார்க்கிறோம்பா. பலனற்று போன பிள்ளைகள் உண்டு இந்த செய்தியை கேட்கக்கூடும், சோர்ந்து போனவங்க இந்த செய்தி கேட்க கூட. ஒவ்வொரு நாளும் இந்த பாடுதானா, வேலைக்கு போனாலே எனக்கு கஷ்டமா இருக்கு, பிடிக்கல, அங்க அவ்வளவு போராட்டம் இருக்குது, இங்க போனாலும் எனக்கு பிடிக்கல, இந்த இடம் எனக்கு பிடிக்கல, இந்த காரியம் எனக்கு பிடிக்கல, பலவித காரியங்கள்ல மன வருத்தத்தோடு, சஞ்சலத்தோடு, நெருக்கத்தோடு, புலம்பலோடு தங்கள் பணிகளை தொடங்கலாம், வேலையை தொடங்கலாம். இந்த நாள் காலை நேரத்தை கூட அவங்க தொடங்கி இருக்கலாம். இப்படி கரம் கூட இருக்கட்டும் அப்பா. ஒரு வீச அந்த பிள்ளைகளுக்கு ஞாபகப்படுத்துங்க, உம்மால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். பல நல்லவனுக்காகிலும் பல நற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது லேசான காரியம் சொன்னது போல எல்லாவற்றிலும் உதவி செய்ய வல்லவராகிய நீர் இருக்கிறத உணர்ந்து இந்த நாளிலும் பாரங்கள் நம்முடைய சமூகத்துல நம்முடைய பாதத்துல வச்சுட்டு தொடர்ந்து முன்னேறி செல்ல உதவி செய்யுங்க. எங்கள் கண்களுமே நோக்கி பார்க்கட்டும், எங்கள் கரங்களுமே இறுக பற்றி கொள்ளட்டும். உண்மையே நம்பி இருக்கக்கூடிய கிருபையை கொடுங்க. எல்லாவற்றையும் செய்து கொடுப்பதற்காக நன்றி, நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். நீரே வழி நடத்துவீராக. துதி கன மகிமை எல்லாமுக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பல நல்லவனுக்காகிலும் பல நற்றவனுக்காகிலும் உதவி செய்வது என் ஆண்டவருக்கு லேசான காரியம். சிந்தனையோடு நாளை தொடர்வோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.